குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு உற்சாகம் தருமா சார்? உச்ச குரு நல்லதை தருவாரா சார்? இந்த சந்தேகத்தை விடுங்க. தருவார், கிடைக்கும், நடக்கும், கவலைப்படாது. ஏன் சார் இதை விட எப்போ சார் உங்களுக்கு நல்ல காலங்கள் பிறக்கும் இல்லையா? உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும், வீடு அமையும், வாசல் அமையும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருந்தது. யார் யாருக்கோ கை காமிச்சிங்க, அவன்லாம் நல்லா இருந்தான். சார் ஷேர் வாங்கிக்கோங்க சார், இந்த கம்பெனி ஒரு 100 ஷேர் வாங்குங்க, சூப்பராக சம்பாதிச்சான் 2 லட்சம் ரூபாய். ஆனால் நீங்கள் அதில் ஒரு 10 ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கல, அவனுக்கும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. வருமானம் பெருகும், அடமானம் வச்ச நகைகள் வீட்டுக்கு வந்து சேரும், பூர்வீக சொத்துக்கள்லாம் பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸு, கச்சேரிலாம் தீரும். கல்யாணத்தில் எவ்வளோ சந்தேகப்பட்டுருக்கீங்கல்ல, குழப்பம், இந்த கல்யாணம் பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை சார், அதனாலே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மாக்கிட்ட. எல்லாம் யோசிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டேன் சார். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இப்போ உடனே போய் அம்மா கிட்ட சொல்லுங்கள், பெண் பார்க்க சொல்லுங்கள். நல்ல அருமையான பெண் தேவதை வருவா, பானை பிடித்தவள் பாக்கியசாலியாக வருவா, உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வாழ்க்கை வருவா. விருச்சிக ராசிக்கு எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சுங்க, பொண்டாட்டி வந்தால் தான் வாழ்க்கையை, மனைவி வந்தால் தான் சீதேவி வரும். அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வீடு அமையும், காரு பங்களா எல்லாமே அமையும். மனைவினால் அமையறது இல்லை, உங்கள் உழைப்பால், உயர்வால் ரொம்ப பிரமாதமாக உழைப்பீங்க சார். ஸ்டெடி மைண்ட் இல்லை, அதனால தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம், நீர் மோர் இல்லைன்னா பானகம், இது 2ம் தானம் பண்ணி பாருங்களேன். வெறுமனே ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு வந்தால் பிரயோஜனம் இல்லை. நோ டவுட் எதிரில் வரக்கூடிய சித்தர்களுடைய ஞானத்தை, அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் சொன்ன அந்த தானம் செஞ்சிங்கன்னா, திருநாவுக்கரசர் தன்னுடைய 85வது வயதில் என்ன தானம் செஞ்சார்? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீர் தானம் இல்லைங்களா? தண்ணீர் தானம். அந்த தண்ணீர் தானத்துக்கு அவ்வளோ பெரிய பலன் தரக்கூடிய ஒரு விசேஷம். வஸ்திர தானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் உங்கள் ராசிக்கு நீர் தானம் செய்வது அற்புத பலன் கிடைக்கும், உற்சாகத்தை தரும், வீட்டில் நிம்மதியும் லக்ஷ்மி கடாட்சம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். என் அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி வரப்போது. சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்கு சார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டிரான்சிட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜூபிட்டருடைய டிரான்சிட், இப்போ அதே மாதிரி மார்ஸுடைய டிரான்சிட், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஜூபிட்டர் என்ன பண்றாரு, ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரியே பாக்கிய ஸ்தானத்துக்கு வர. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாடு போகணும் ட்ரை பண்ணுறோம், எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கு, எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, ஆனால் ஏனோ கைகூடி வர மாட்டேங்குது, நிறைய தடை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல கூடி வரும், அந்த யோகம் இருக்கு. குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை. இது நாள் வரைக்கும் சரியா வேலை இல்லைங்க அப்படின்னா வெளி இடங்களுக்கு போறதுக்கே, ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு கூட ஒரு யங்ஸ்டர் கவலைப்பட்டு வீட்டில் உட்காந்துருப்பாரு, நான் வரலாமா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அப்பா அம்மா சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், சந்தோஷமா ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுவார்.
ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி டூர் பலருக்கு இருக்கும். வெளியிடத்துக்கு போறது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சில பேர் காலேஜ் டேஸை திரும்ப வந்துட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாத பலருக்கு இந்த மாசம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்ட பலருக்கு டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது டைவர்ஸ் கிடைக்கும். இரண்டாவது திருமணம் வேணுங்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த அமைப்பு இருக்கு. இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் 15 டேஸ் உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு உயர்வு இருக்கு. செகண்ட் 15 டேஸ் இருக்கு பாருங்க இந்த மாசத்துல. அந்த நாட்கள் அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும், தங்கள் பாதுகாப்பில் அதிக கவனம் எடுத்துக்கணும். சில பேர் பதவி மாற்றம், வேலை மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆன்லைன் மோசடியில மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதுல கவனமா இருங்க. சகோதரர்களோடு பலருக்கு கருத்து மாறுபாடு இந்த மாசம் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவுல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாசத்துடைய 19ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி கடையில ஒரு நல்ல அந்யோன்யம் வரும். சுக்கிர பகவான் பாக்கியத்துக்கு வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடைபெற துவங்கும். ஆபீஸ்ல புதிய பொறுப்புகள் இந்த மாசம் வரப்போகுது. ஹெல்த் ரீதியா சிலருக்கு சில ப்ராப்ளம் இருக்கும். அவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இந்த மாசம் உண்டு. சர்ஜரி பிராக்டிஸ் பண்றவங்க, நல்ல மருத்துவர்கள், அவர்களுக்கு எல்லாம் பெயரும் புகழும் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு வாயு தொந்தரவுகள், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கு, ஜூன் மாசத்துல. ஸோ இது ஒரு நல்ல மாதம் தான், அதுல கவலை இல்லை. பினான்சியலா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. வெளி உலக தொடர்பு நல்லா இருக்கும். சுப விஷயங்கள் கூடி வருதுன்னு யோகமா இருக்கு. அப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னும் பல வெற்றிகள் பெருகணும் அப்படின்னா யாரை வழிபட்டால் உங்களுக்கு நிம்மதி பெருகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வயலூர் முருகன். விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு சென்று வயலூர் முருகனை வழிபடுவது, அதே மாதிரி சென்னிமலை முருகனை வழிபடுவது ஒரு பெரிய வளர்ச்சியை உங்களை லைஃப்ல உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதம் திருமணத்திற்கு அருமையா வரணமைய போது பாருங்க, அதெல்லாம் ரொம்ப யோகமா இருக்கு. ஸோ நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் அமையுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்கும். ஏன்னா உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இப்போது கடகத்தில் உச்சமாகக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய முதல் ராசி உங்கள் ராசி தான். இது வரைக்கும் கஷ்டத்தில் இருந்தவங்க ஒரு 5-6 வருஷமாக உங்கள் ராசியை குரு பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்க போகிறார். ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிற்கும்னா உங்களுக்கு வயதிற்கேற்றார் போல் என்னென்ன பிரச்சனை இருக்கும், படிக்க முடியல, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் அதில் ஸ்டாண்டர்டாக இல்லை, வேலை கிடைச்சாலும் சம்பளம் இல்லை, வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், வெளி மாநிலத்துக்கு படிக்க போகணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், இங்கே சாதிக்க முடியல, அங்கே சாதிக்க முடியல, காதலில் தோத்துட்டேங்க, காதலிகிட்ட பேச முடியல, காதலன்கிட்ட பேச முடியல, ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டேன், ஒரு தொழிலில் ஏமாந்துட்டேன், ஒரு சொந்தக்கார்ட்ட ஏமாந்துட்டேன், ஒரு நண்பர்கிட்ட ஏமாந்துட்டேன், நம்பிக்கை துரோகம் எனக்கு நடந்து விட்டது, என்னுடைய இலகிய மனதை அப்படியே ஒரு மாதிரியாக இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வசந்தம் வரப்போகின்ற அருமையான இனிமையான பொருளாதார பற்றாக்குறை தீரக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதைகள் அதிகப்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி அமையும். பாக்கியஸ்தானத்தில் வர்றார். பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடியவர் எல்லா கௌரவத்தையும் கொடுப்பார். 4 பேர் கூடுகின்ற இடத்துல இப்போ தொங்கி போன முகத்தோடு போய் கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களும் அப்படியே நம்மக்கிட்டே ஒரு மாதிரியான ஒரு தெம்பு தெரியுது. என்னப்பா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற, ஜம்முன்னு இருக்கிற, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு எதிலும் ஒரு நல்லவைகள் அது நம்ம முகத்திலேயே தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமாதமான ஒரு புத்துணர்ச்சியோடு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க. முயற்சிகள் பலிக்குங்க, ஒரு கையிலேயே வெற்றி கிடைக்குங்க, எதிரி கூட நம்மளை கண்டா அப்படி ஒதுங்கி போகிற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. புத்திரபாக்கியம் கிடைக்குங்க. இந்த 1 வருஷத்துலேயே கல்யாணம் ஆகுங்க. கல்யாணம் ஆனவுடனே டக்குன்னு கருவுறுதல், புனிதமான இந்த அமைப்புகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆண் வாரிசுக்காக இயங்கியிருப்பவர்களுக்கு ஆண் வாரிசுகள் 9லிருந்து அவரை உச்சமாகி 5 பார்ப்பார். 5 பார்க்கும்போது தன்னுடைய 5ஆம் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பில் ஆண் வாரிசு கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய ஒரு சூழல். மருந்து சரியில்லை, மாத்திரை சரியில்லை, உடம்பு சரியில்லை, அப்படி சரியில்லைன்ட்டு மாசமான 2000, 3000,
ஆஸ்பத்திரிக்கே எடுத்துட்டு வச்சிருந்ததெல்லாம் அப்படியே விலகக்கூடிய சூழல்கள் என 1, 3, 5, 9 ஆகிய நல்ல பாவகங்களை அப்படியே வலிமைப்படுத்தக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு சொல்லப்போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை என 80% நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். ஏன்னா உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இப்போது கடகத்தில் உச்சமாகக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய முதல் ராசி உங்கள் ராசி தான். இது வரைக்கும் கஷ்டத்தில் இருந்தவங்க ஒரு 5-6 வருஷமாக உங்கள் ராசியை குரு பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்க போகிறார். ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிற்கும்னா உங்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் என்னென்ன பிரச்சனை இருக்கும், படிக்க முடியல, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் அதில் ஸ்டாண்டர்டாக இல்லை, வேலை கிடைச்சாலும் சம்பளம் இல்லை, வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், வெளி மாநிலத்துக்கு படிக்க போகணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், இங்கே சாதிக்க முடியல, அங்கே சாதிக்க முடியல, காதலில் தோத்துட்டேங்க, காதலிக்கிட்ட பேச முடியல, காதலன்கிட்ட பேச முடியல, ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டேன், ஒரு தொழிலில் ஏமாந்துட்டேன், ஒரு சொந்தக்கார்ட்ட ஏமாந்துட்டேன், ஒரு நண்பர்கிட்ட ஏமாந்துட்டேன், நம்பிக்கை துரோகம் எனக்கு நடந்து விட்டது, என்னுடைய இலகிய மனதை அப்படியே ஒரு மாதிரியாக இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வசந்தம் வரப்போகின்ற அருமையான இனிமையான பொருளாதார பற்றாக்குறை தீரக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதைகள் அதிகப்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி அமையும். பாக்கியஸ்தானத்தில் வரார். பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடியவர் எல்லா கௌரவத்தையும் கொடுப்பார். 4 பேர் கூடுகின்ற இடத்துல இப்போ தொங்கி போன முகத்தோடு போய் கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களும் அப்படியே நம்மக்கிட்டே ஒரு மாதிரியான ஒரு தெம்பு தெரியுது. என்னப்பா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற, ஜம்முன்னு இருக்கிற, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு எதிலும் ஒரு நல்லவைகள் அது நம்ம முகத்திலேயே தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமாதமான ஒரு புத்துணர்ச்சியோடு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க. முயற்சிகள் பலிக்குங்க, ஒரு கையிலேயே வெற்றி கிடைக்குங்க, எதிரி கூட நம்மளை கண்டா அப்படி ஒதுங்கி போகிற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. புத்திரபாக்கியம் கிடைக்குங்க. இந்த ஒரு வருஷத்திலே கல்யாணம் ஆகுங்க. கல்யாணம் ஆனவுடனே டக்குன்னு கருவுறுதல், புனிதமான அந்த அமைப்புகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆண் வாரிசுக்காக ஏங்கியிருப்பவர்களுக்கு ஆண் வாரிசுகள் 9லிருந்து அவரை உச்சமாகி 5 பார்ப்பார். 5 பார்க்கும்போது தன்னுடைய 5ஆம் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பில் ஆண் வாரிசு கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய ஒரு சூழல். மருந்து சரியில்லை, மாத்திரை சரியில்லை, உடம்பு சரியில்லை, அப்படி சரியில்லைன்ட்டு மாசமான 2000 3000 ஆஸ்பத்திரிக்கே எடுத்துட்டு வச்சிருந்ததெல்லாம் அப்படியே விலகக்கூடிய சூழல்கள் என 1, 3, 5, 9 ஆகிய நல்ல பாவகங்களை அப்படியே வலிமைப்படுத்தக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு சொல்லப்போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை என 80% நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி கூட நம்மளை கண்டா அப்படி ஒதுங்கி போகிற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. புத்திரபாக்கியம் கிடைக்குங்க. இந்த ஒரு வருஷத்திலே கல்யாணம் ஆகுங்க. கல்யாணம் ஆனவுடனே டக்குன்னு கருவுறுதல், புனிதமான அந்த அமைப்புகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆண் வாரிசுக்காக ஏங்கியிருப்பவர்களுக்கு ஆண் வாரிசுகள் 9லிருந்து அவரை உச்சமாகி 5 பார்ப்பார். 5 பார்க்கும்போது தன்னுடைய 5ஆம் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பில் ஆண் வாரிசு கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய ஒரு சூழல். மருந்து சரியில்லை, மாத்திரை சரியில்லை, உடம்பு சரியில்லை, அப்படி சரியில்லைன்ட்டு மாசமான 2000 3000 ஆஸ்பத்திரிக்கே எடுத்துட்டு வச்சிருந்ததெல்லாம் அப்படியே விலகக்கூடிய சூழல்கள் என 1, 3, 5, 9 ஆகிய நல்ல பாவகங்களை அப்படியே வலிமைப்படுத்தக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு சொல்லப்போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை என 80% நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி.